எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அன்ஸை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டெவலப் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஃபோ வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,867 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை கட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவையும் கட் பண்ணலை, இந்த ஹையவும் கட் பண்ணாமல் ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஈவன் தான் நம்மளுக்கு இது புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருந்தால் கூட நம்மளுக்கு இது ரேஞ்சுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இது நம்ம வந்து ஒரு பெரிய புல்லிஷ் சினாரியோவை நம்மளால் இதை எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே ஒரு அதாவது 64,700க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னேன் நேற்று கேண்டில். பட் ஆனால் அது அந்த ரேஞ்சுக்கே போகல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 64,700க்கு மேலே போயிருக்கு. அதாவது 64,800க்கும் மேலே போயிட்டு அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக்குக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இன்றைக்கி காலையில் நடந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 4 hour கேண்டலோட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 4 hour கேண்டலை பொறுத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 hour கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் நடந்திருக்கு. ஸோ அதனால் 130 கேண்டில் நம்மளுக்கு என்னவா ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000க்கு கீழே போயிட்டு விக்கு மட்டும்தான் வைக்கணும், வச்சு மறுபடியும் அகெயின் 64,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் நம்மளுக்கு ஒரு புல்லி சினாரியோ, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இது புல்லி சினாரியோ கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஸோ என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு இந்த 64,000க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, ஒரு நிமிஷங்க. ஓகே, இந்த 64,000க்கு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எங்கே கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா $63,859 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, ஸோ இப்போது இங்கே என்ன அப்படின்றது பார்த்தோன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ரெட் கலர் இது பேரிஷ் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த 130 கேண்டில் க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 130 கேண்டில் க்ளோஸுக்கு அகெயின் நம்மளுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா அகெயின் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு லோவர் சைடு போகும். ஓகேங்களா, ஸோ எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டலில் நம்மளுக்கு இதோட ஹைக்கு மேலே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான்னா இங்கே விக்கு வச்சு ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டான். சரிங்களா, ஸோ இந்த கேண்டல் ரேஞ்சுக்குள்ளே தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 கேண்டல் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த 11 கேண்டலோட ஸ்டாப் லாஸும் இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னா இதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். அதாவது 64,000 கீழே க்ளோஸ் வச்சுருக்கனால ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ரேஞ்சுன்னு நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,400. ஓகேங்களா, இந்த 62,400 கீழே ப்ரைஸ் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, இந்த சினாரியோ ஃபெயிலியர் ஆகணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,900. ஓகேங்களா, 64,000க்கு 900க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வராது. ஓகேங்களா, அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸு மேல் நோக்கி தான் போகும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் முழுக்க ட்ராப்பாக மாறிடும். ஓகேங்களா, இது முழுக்க ட்ராப்பாக மாறிடும். இந்த கேண்டலோட லோவை, அதாவது இந்த கேண்டலோட லோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $63,687. இந்த கேண்டலோட லோவை உடைக்காமல் மேலே போகணும். ஓகேங்களா, இந்த கேண்டலோட லோவை உடைக்காமல் மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த கேண்டல் ட்ராப்பாக மாறிடும். ஸோ ப்ரைஸை ஃபர்தராக வந்து மேலே போக கண்டினியூ பண்ணும். சரிங்களா, ஒருவேளை இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னா கண்டிப்பான முறையில்
இந்த 62,500க்கு அகெயின் ப்ரைஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு கீழேயும் கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்கிறான்றது பார்க்கணும். ஒருவேளை விக்கு வெஸ்ட் மேலே வந்து க்ளோஸ் வச்சான்னா மேலே கண்டினியூ ஆகும். இல்லை கேண்டலை பெருசாக வந்து ஒரு கேண்டலை வந்து கேண்டல் வந்து பெருசாக வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கக்கூடாது. ஓகேங்களா? மேபி இந்த லோவை இப்படி உடச்சி ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சானா கண்டிப்பாக இந்த டிமாண்டை நோக்கி தான் ப்ரைஸு வருவான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் நோக்கி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 57,200 வந்து 55,600. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டிமாண்டை நோக்கி தான் வருவான். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? நான் இங்கே தான் போவோம் அங்கே தான் போவோம்னு எதுவுமே சொல்லலை. எல்லாமே ஃபார்மேஷன் நடக்க தான் இந்த அனாலிசிஸ் எப்படி போகுதுன்றது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ சப்போஸ் இது சரியாக புரியலைன்னா மறுபடியும் ரீவைண்ட் கூட பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெலகிராமில் வந்து ஆக்டிவாக இருப்பேன் நான். ஸோ ஒவ்வொரு 4 ஹவருக்கும் நான் அப்டேட் பண்ணிக்கினே இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு 4 ஹவரோட இங்கே சேஞ்சஸ் நான் வந்து நோட் பண்ணிக்கினே இருப்பேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் ஒவ்வொரு 4 ஹவரோட கேண்டலோட க்ளோசிங் போதும் நான் அப்டேட் பண்ணிக்கினே இருப்பேன். ஸோ ஆக்டிவாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் நான் மெசேஜ் போடும்போது எனக்கு கொஞ்சம் லைக்கும் இல்லை ஃபயர் பட்டனும் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஸோ மோட்டிவேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து நான் இன்னும் கூட நான் வந்து ரெகுலராக போடுறதுக்கு பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தான். ஓகேங்களா? ஓகே இது இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, இந்த வாட்டி இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்றது ஏதாவது ஒரு இது வரும்போது தான் ஓகே இவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு எனக்கும் தோணும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ ரைட். இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன பண்ண போகுது, இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 65,100ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டு. இங்கே இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் நம்மளுக்கு அடுத்து எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70,000 நோக்கி தான் போகும். ஓகேங்களா? 65,167 உடச்சிதுன்னா இந்த 70,000 நோக்கி போகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மந்த்லி கேண்டலும் நம்ம பார்க்கணும். மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளுக்குள்ளே இவன் 65,167 போய் உடச்சி க்ளோஸ் வச்சானா இது நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷனில் வந்துடும். ஓகேங்களா? மார்னிங் ஸ்டாரும் சொல்லலாம், இல்லை புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் சொல்லலாம். அந்த ஃபார்மேஷன் வந்தால் ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரைஸ் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்பியை பார்த்துருவோங்க. ஸோ பிஎன்பி என்ன பண்ணுறான் அப்படின்றது பாருங்கள். ஸோ பிஎன்பியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் அனுப்பிச்சார். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் அழகாக நம்மளுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு அழகாக இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ப்ரைஸ் நல்லாவே அக்ரெசிவாக பம்ப் ஆகும். எது வரைக்கும் போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்மளுக்கு இந்த ஹெட்டோட அளவு. ஓகேங்களா? இந்த ஹெட்டோட அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹெட்டோட அளவுன்றது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $800 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா. ஓகேங்களா? அதேமாதிரி அவர் கேட்டிருந்தாரு இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து வேலிடான்னு கேட்டிருந்தாரு. இது வேலிடான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகலை ஒன்றும். இங்கே வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனவுடனே ப்ரைஸ் வந்து நல்லாவே ஃபர்தராக வந்து மேலே போகும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.